அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய குருநாத் சுகபிரமசி பாதம் பணிந்து இன்றைய 8/3/2026 மாசி மாதம் 24ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. கிழமையின் அதிபதி சூரிய பகவான். இந்த சூரிய பகவான் இன்று கோச்சாரத்தில் காலபுருஷனுக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் பயணிக்கிறார். அவரோடு செவ்வாய் பகவான் மற்றும் புத பகவான் மற்றும் ராகு பகவான் பயணிக்கிறார். இந்த 11ஆம் இடத்தை கோச்சார குரு பகவான் மிதுனத்திலிருந்து தன்னுடைய 9ஆம் பார்வையிடுவது கூடுதல் சிறப்பு. அதே போல இன்று மனம் மற்றும் எண்ணங்களுக்கு காரக கிரகமான சந்திர பகவான் இந்த கிழமைநாதனுக்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் பயணிக்கிறார். அதில் இந்த நாள் இந்த நாள் ஒரு சிறப்பான நாள் என்று கருதலாம். இந்த சூரிய பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையால் சிம்மராசியை பார்வையிடுவதால் சிம்மராசி இந்த குழந்தைகள் மற்றும் தாத்தா பாட்டிக்கு இன்று ஒரு யோகமான நாள். அதே போல ஷேர் மார்க்கெட், ரேஸ், லாட்டரி மற்றும் சூதாட்டம் போன்றவற்றில் இருப்பவர்களுக்கு இன்று தனவரவு திருப்திகரமாக இருக்கும். இன்று சூரிய பகவானை வழிபடுவது அல்லது சிவபெருமானை வழிபடுவது மிகுந்த பலனை பெற்றுத்தரும். அதே போல் இன்றைய திதி மாலை இரவு 9 மணி 11 நிமிடம் வரை பஞ்சமி, பின் சஷ்டி திதி. இன்றைய நட்சத்திரம் 1 மணி 31 நிமிடம் வரை சுவாதி, பின் விசாக நட்சத்திரம். இன்றைய கோச்சாரம் மீனத்தில் சனி மற்றும் சுக்கிர பகவான், மிதுனத்தில் குரு பகவான், சிம்மத்தில் கேது, துலாத்தில் சந்திர பகவான், கும்பத்தில் சூரியன், புதன், ராகு, செவ்வாய். இன்றைய கோச்சார நிலவரம். இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்களை காணலாம். மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். மேச ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். மேச ராசிக்கு இன்று கோச்சார சந்திரன் 7ஆம் இடத்தில் பயணிப்பதால் கணவன் மனைவி இடையே சுமூகமான உறவு இருக்கும். நண்பர்கள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வியாபாரம் செய்பவர்களுக்கு இன்று தனவரவு திருப்திகரமாக இருக்கும். மேசராசியில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு, அதிர்ஷ்ட எண் 9. அதே போல இன்று முருகப்பெருமானை சிவப்பு நிற மலர்களால் பூஜிப்பது மிகுந்த பலன்களை பெற்றுத்தரும். ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். தொழில் மற்றும் வேலை செய்யும் இடத்தில் சிறு தடை தாமதம் ஏற்படலாம். வேலை செய்யும் இடத்தில் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது நல்லது. வயிறு சம்பந்தமான தொந்தரவுகள் இருக்கும். நீண்ட கால கடன்கள் தீர வழி பிறக்கும். மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கு இன்று மந்தமான நாள். நிதானமாக செயல்படவும். இன்று கோச்சார சந்திரன் ரிஷபராசிக்கு 6ஆம் இடத்தில் பயணிப்பதால் இன்று சற்று தடை தாமதங்கள் ஏற்படலாம் செய்யும் தொழில் மற்றும் வேலையில். ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் மற்றும் அதிர்ஷ்ட எண்கள். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் கருப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 6 மற்றும் 8. இன்று ரிஷபராசியில் நேயர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமியை வெள்ளை மலர்களால் நெய் தீபமேற்றி வெள்ளை மலர்களால் பூஜிப்பது மிகுந்த பலனை தரும். மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். இன்று மிதுன ராசியில் பிறந்தவர்கள் கோச்சார சந்திர பகவான் 5ஆம் இடத்தில் பயணிப்பதால் குழந்தைகள் மூலம் மனமகிழ்ச்சி உண்டாகும். ஷேர் மார்க்கெட், ரேஸ் மற்றும் சூதாட்டம் போன்றவற்றில் உள்ளவர்களுக்கு சிறு தடை ஏற்பட்டு பின் லாபம் கிடைக்கும். இன்று குலதெய்வ கோவிலுக்கு செல்லும் எண்ணங்கள் மேலோங்கும். அதே போல இன்று ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ள திட்டமிடுவீர்கள். இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் மற்றும் அதிர்ஷ்ட எண்கள். மிதுன ராசி அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 3. இன்று மிதுன ராசியில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணுவை வழிபடுவது மிகவும் சிறப்பு. கடக ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். நாளில் சந்திரன் பயணிப்பதால் நீண்ட நாட்களாக
நீங்கள் வீடு, வாகனம், சொத்து வாங்கும் எண்ணங்கள் இருப்பவர்களுக்கு இன்று முயற்சி செய்தால் வந்து ஒரு சிறப்பான இன்று முயற்சி செய்தால் கண்டிப்பாக நடக்கும். அதேபோல இன்று தாயாரின் உடல் நலனில் சிறு தொந்தரவுகள் ஏற்படலாம். கால்நடைகள் மற்றும் விவசாயத்தில் இருப்பவர்களுக்கு இன்று ஒரு யோகமான நாள். இந்த சிம்ம ராசியில் கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் மற்றும் அதிர்ஷ்ட எண்கள். அதிர்ஷ்ட நிறம் வந்து வெள்ளை, அதிர்ஷ்ட எண் 2. இன்று கடகராசியில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து அம்மனை வழிபடுவது சிறப்பு. அதேபோல பாலாபிஷேகம் செய்து வழிபடவும். சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். இன்று கோச்சார சந்திர பகவான் சிம்ம ராசிக்கு 3ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் நீண்ட நாட்களாக வீடு, மனை, வேலை, வண்டி, வாகனம் போன்றவை மாற்றம் செய்ய நிரப்பவர்களுக்கு மாற்றம் செய்யனா சேஞ்ச் மாத்தணும்னு இருப்பவர்களுக்கு இன்று வந்து மாற்றம் செய்ய ஒரு சிறப்பான நாள். அதேபோல வந்து இளைய சகோதரர்களால் மற்றும் இளைய சகோதரர் மற்றும் மாமனாரால் இன்று தனலாபம் உண்டு. இன்று சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் வந்து வழிபட வேண்டிய தெய்வம் வந்து சூரிய பகவானை வழிபடலாம் அல்லது சிவபெருமானை ஓம் நம சிவாய மந்திரம் 108 முறை சொல்லி வழிபடவும். சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் வந்து ஆரஞ்சு, சிவப்பு மற்றும் பச்சை, கருநீலம். அதேபோல அதிர்ஷ்ட எண்கள் வந்து 1, 4, 5 மற்றும் 8, 9. கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். சந்திரன் 2ஆம் இடத்தில் கோச்சார சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் பயணிப்பதால் குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடப்பார்கள். தனவரவு திருப்திகரமாக இருக்கும். அடிக்கடி உங்கள் முகத்தை கண்ணாடியில் பார்த்து கொள்வீர்கள். இந்த நாள் குழந்தைகளுக்கு கல்வியில் சிறந்து விளங்க ஒரு சிறப்பான நாள். பற்கள் சம்பந்தமான தொந்தரவுகள் இருக்கும். கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் வந்து பச்சை, வெள்ளை மற்றும் கருப்பு மற்றும் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் வந்து 5, 5, 6 மற்றும் 8, 9. இந்த கன்னி ராசியில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து திருமாலை வழிபடுவது மிகுந்த பலனை தரும். மாலை நேரத்தில் திருமால் கோவிலுக்கு சென்று ஒரு அபிஷேகம் செய்வது கூடுதல் சிறப்பு. துலா ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். கோச்சார சந்திர பகவான் இன்று உங்கள் ராசியிலேயே சஞ்சரிப்பதால் ஜாதகர் தன்னுடைய அழகு, புகழ், மரியாதை, கௌரவம் போன்ற எண்ணங்கள் மேலோங்கும். தன்னை பற்றிய உயர்வான எண்ணங்கள் தோன்றும். இன்று பயணம் செய்வதில் நாட்டம் வந்து அதிகரிக்க வாய்ப்புள்ளது. இன்று வந்து பயணங்கள் சம்பந்தமான எண்ணங்களும் மேலோங்கும். துலா ராசியில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் மற்றும் அதிர்ஷ்ட எண்கள். துலா ராசியில் பிறந்தவர்களுக்கு வந்து அதிர்ஷ்ட நிறம் வந்து வெள்ளை மற்றும் மஞ்சள். அதே போல அதிர்ஷ்ட எண்கள் வந்து 6 மற்றும் 3 மற்றும் 2. துலா ராசியில் பிறந்தவர்கள் இன்று வழிபட வேண்டிய தெய்வம் வந்து மகாலட்சுமியை வழிபடுவது சிறப்பு. அதே போல வெள்ளை மலர்களால் அலங்கரித்து நெய் தீபம் ஏற்றி வழிபடவும். விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். இன்று சந்திரன் 12ஆம் இடத்தில் பயணிப்பதால் உங்களுடைய இதுக்கு வந்து இன்னைக்கு 12ஆம் இடத்தில் வந்து பயணிக்கிறார் கோச்சார சந்திர பகவான். இன்று வேலை மற்றும் தொழில் செய்யும் இடத்தில் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது நல்லது. பேச்சில் நிதானம் தேவை. சரியான தூக்கம் இருக்காது. தேவையற்ற எண்ணங்கள் வந்து போகும். வீண் விரயங்கள் நடக்க வாய்ப்புள்ளதால் இன்று எந்த காரியங்களிலும் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. இன்று விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் வந்து சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 9.
இன்று வந்து விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் அ முருகப்பெருமானை வழிபடுவது சிறப்பு. அதேபோல முடிந்தால் இன்று மாலை அம் முருகர் கோவிலுக்கு சென்று நெய் அபிஷேகம் செய்வது சிறப்பு. கூடுதல் சிறப்பு. இந்த விருச்சிக ராசியில் சாரி தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் வேலை மற்றும் தனலாப் சாரி வேலை அ சஞ்ச சஞ்சரிப்பதால் இன்று வேலை செய்யும் தொழில் அல்லது வேலை மூலம் தனலாபம் உண்டு. சேமிப்பு உயரும். மூத்தோர்கள் மூலம் உதவி கிடைக்கும். நீண்ட கால நண்பர்கள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். இந்த நாள் ஒரு சிறப்பான நாள். தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் வந்து மஞ்சள் மற்றும் கருப்பு. அதேபோல அதிர்ஷ்ட எண்கள் வந்து 3 மற்றும் 8. தனுசு ராசியில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து தட்சணாமூர்த்தியை வழிபடுவது சிறப்பு. அதேபோல மிளகு தீபம் ஏற்றி வழிபடவும். மகர ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். சந்திரன் 10ஆம் இடத்தில் பயணிப்பதால் சொந்த தொழில் செய்யும் எண்ணங்கள் மேலோங்கும். அதேபோல வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பற்றிய எண்ணங்கள் இருக்கும் எண்ணங்கள் இருக்கும். நீண்ட அ இன்று வந்து நீங்கள் எதிர்பார்த்த தனம் வந்து கிடைக்கும். அதேபோல இன்று மகர ராசியில் பிறந்தவர்கள் வந்து வழிபட வேண்டிய தெய்வம் வந்து சனி பகவானை வழிபடுவது அ நல்லது. அதேபோல் எல் தீபம் ஏற்றி வழிபடவும். கும்பராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். 9ஆம் இடத்தில் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சந்திரன் பயணிப்பதால் தந்தை மூலம் தனவரவு உண்டு. கோவில் திருப்பணிகள் மற்றும் கும்பாபிஷேகங்களில் கலந்து கொள்வதன் மூலம் ம் ஜாதகருக்கு புகழ் கிடைக்கும். அதேபோல குருமார்கள் மற்றும் பெரியோர்களின் ஆசீர்வாதம் பெறுவது இன்று கூடுதல் சிறப்பு. வெளியூர் மற்றும் வெளிநாடு செல்லும் எண்ணங்கள் தோன்றும். இன்று கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் மற்றும் அதிர்ஷ்ட எண்கள். அதிர்ஷ்ட நிறம் வந்து கருப்பு, சிவப்பு மற்றும் பச்சை மற்றும் கருநீலம் மற்றும் ஆரஞ்சு. இந்த அதிர்ஷ்ட எண்கள் வந்து 1, 8 மற்றும் 9 மற்றும் 5, 4. இன்று கும்பராசியில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து சிவபெருமானை வழிபடுவது கூடுதல் சிறப்பு. சிவபெருமானின் மந்திரமாக ஓம் நமச்சிவாய மந்திரத்தை மாலையில் 108 முறை சொல்லி வழிபடவும். மீனராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். மீனராசியில் பிறந்தவர்களுக்கு இன்று கோச்சார சந்திர பகவான் தன்னுடைய 8ஆம் இடத்தில் தங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் பயணிப்பதால் உத்திரட்டாதி 3 மற்றும் 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் நடப்பதால் சுப காரியங்கள் மற்றும் சுப காரியங்களை தவிர்ப்பது நல்லது. அதேபோல பயணங்கள் செய்வதையும் தவிர்ப்பது நல்லது. மனம் மற்றும் எண்ணங்கள் ஒருவித குழப்பத்துடன் இருப்பதால் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய நாள். இன்று தியானம் மற்றும் யோகா செய்வது சிறப்பு. மீனராசியில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் மற்றும் அதிர்ஷ்ட எண்கள். அதிர்ஷ்ட நிறம் வந்து மீனராசியில் பிறந்தவர்களுக்கு மஞ்சள் மற்றும் கருப்பு மற்றும் வெள்ளை. அதேபோல அதிர்ஷ்ட எண்கள் வந்து 3, 8 மற்றும் 6. இன்று வந்து 12 ராசிகளுக்குரிய பலன்களை பார்த்தோம். இதேபோல மேன்மேலும் பதிவுகள் தொடர்ந்து வர தங்களின் ஆதரவு மேன்மேலும் தேவை. எங்கள் சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும், ஷேர் செய்யவும் மற்றும் கமெண்ட் செய்யவும். ஏதாவது ஜோதிட சம்பந்தமான கேள்விகள் இருந்தால் எங்கள் கமெண்டில் குறிப்பிடவும். நன்றி. அடுத்த பதிவில் மீண்டும் சந்திக்கிறேன்.